12 வருஷ வாழ்க்கை இழந்திருக்கு பிரான்ஸ் சேர்த்த பொண்ணு. பாகிஸ்தானை சேர்ந்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இது. 12 வருஷம் வெளி உலகமே பார்க்க முடியாம ஒரு மட் ரூம்ல அடைச்சு வச்சு டெய்லியும் பிசிக்கல் அண்ட் மென்டல் அபியூஸ்க்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி பிரான்ஸ் சேர்ந்தவங்க சில்வி யாஸ்மின் ஆஸ்திரேலியால பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரை லவ் பண்ணி 2003ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு நம்பினாங்க. பட் 2014ல அவங்க ஹஸ்பண்ட் திரும்ப பாகிஸ்தானுக்கு போகலாம்னு சொல்லிருக்காங்க. சோ சில்வியா யாஸ்மினும் அவங்களோட குழந்தைகளும் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுதான் அவங்க ஹஸ்பண்ட் டெய்லியும் யாஸ்மினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, போன் யூஸ் பண்ண கூடாது, யாரையும் கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. அவங்களோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன் 5 பசங்க அவங்களுக்கு, பசங்களோட படிப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படியே 12 வருஷ வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. ஒரு கடத்துல தைரியத்தை வர வச்சு யாஸ்மினாவோட டீனேஜ் பையன் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போலீஸ் கிட்ட போயிருக்கான். நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து ரெய்ட் நடத்தி அவங்க எல்லாத்தையும் பத்திரமா காப்பாத்திருக்காங்க. அப்போ யாஸ்மின் சொன்னது, என் ஒட்டுமொத்த ஃப்ரீடத்தையும் எடுத்துக்கிட்டான், தினம் டார்ச்சர், என் ஃபியூச்சர், என் பசங்களோட ஃபியூச்சர் அழிஞ்சிடுமோன்னு ரொம்ப பயந்தேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலி திரும்ப பிரான்ஸ்க்கே போறாங்க. அண்ட் போலீஸ் ஹஸ்பண்ட கஸ்டடியில எடுத்திருக்காங்க. 12 வருஷம் இந்த குடும்பம் அனுபவிச்ச கொடுமைக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ளூர் செய்திகளோ உலக செய்திகளோ உங்க விரல் நுனியில கொண்டு வரது வேட்டு நியூஸ். இப்பவே வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.